அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அழகை தாண்டி வந்து விழும் சிருஷ்டிக்கு கன்னத்தில் ஒரு திருஷ்டி. 15 வருட சினிமாவில் புத்தம் புது காலையாய் பாடலுடன் தினம் மலர்ந்து செல்கிறார். மகாசேனா பொம்மையாக வாழ்ந்து நடித்த நடிகை சிருஷ்டி டாங்கே அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. தேங்க்யூ. First, no, I'm not forgotten anything. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் நவ் பிகம் மை ஃபேமிலி. உண்மையாகவே சொல்லலான்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தினேஷ் சர்ஸ் டீம், ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் see that how much of hard work and emotion அதில் இருக்குது. Sir has done everything, direction, production, ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நிஜமாவே வந்து நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர். பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலன்னா. தட் டைம் இவன் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எதுவும் சொன்னாங்க. அப்போ நான் சாருக்கு சொன்னேன், என்னாச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும்போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல ஆர் மேடையில் ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க, ஆர்டிஸ்ட் பற்றி இதை புகடுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்து நான் ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல். அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக். அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தியமாக பிடிக்காது தட் டு டாக் அந்த லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி சார் ஓகே. ஸோ பட் சார் வந்து வி டிட் திஸ் ஷூட் 50 days. I did a shoot in 50 days. And கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர்ள் which nobody believe in, but I believe in. So அந்த டைமில் வந்து he really had a patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ. நிஜமாவே சொல்கிறாது, ட்ரஸ்ட் மீ. அண்ட் விமல் சார், தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் co-star. அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன். ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார், என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ், தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன், ஓகே மேம் பண்ணுறோம். இவன் மைமா இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் லிட்டில் ஏறிச்சு, எனக்கு நேரம் கூட வேணும் சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க.
அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked in inside the set and I told John Vijay sir, John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க இதை பண்ணுறீங்க அப்படி. அது ஆமாம் கேட்டாங்க. அப்போ தான் mid of a night Kabir sir came and his personality is so gigantic. I was like, who is he coming? Like, who is he? He said that he's the main villain character. He's doing it and this fight is with him. I said, I'm not doing it. What I will fight with? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அவர் நான் சொன்னேன், அது வேண்டாம், he's too big. But sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி. அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை, நீ பார்க்காத அப்படி. திஸ் guy is a genius and I really wish you Manas. It's his first time as a cinematographer and he handles such a big crew. இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டாக நான் திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங் அவுட் ஹோல் பிளாட்டர். அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன் போய் சொன்னார். He only told me, madam பாருங்க அப்படி சொல்லி. And definitely Mahima, you were looking fantabulous and she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Eleki, shooting spot like she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட்க்கு எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா பீப்புள் உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபில்ம் இருக்கட்டலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபில்ம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவின்னா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys.